Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம் அப்படினா பாவக்காய் ஃப்ரை. ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாங்க இது. நாங்க வந்து ஒரு 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துர்க்கோம். இது எங்க வீட்லயே வந்து காய்ச்ச பாவக்காய். பாவக்காய் கொடி எப்படி நம்ம வீட்லயே போட்டு பாவக்காய் நம்ம எடுக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நாங்க போடுறோம். கண்டிப்பா நீங்க பார்த்து வீட்ல செய்யுங்க. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நாங்க என்ன எடுத்துர்க்கோம்னா பாவக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணி வெச்சுக்கோங்க. அதை ரவுண்டா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் சீட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா அதை குலுக்கிக்குங்க. எல்லா பக்கமும் அந்த உப்பு படுற மாதிரி உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்தை நம்ம அதை அப்படியே ஊற வச்சுருங்க. அந்த உப்பு எல்லாமே அந்த பாவக்காய்க்குள்ளே இறங்கிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படியும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எதுனா இருந்ததுன்னா அதை கீழே வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. அப்புறம் தனி மிளகாய்த்தூள் சொல்லுவாங்கள்ல, வெறும் காஞ்ச மிளகாய் வரைச்ச அந்த மிளகாய்த்தூள் இருக்கும்ல, அதை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பல நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, எல்லா பாவக்காயிலையும் படுற மாதிரி. அவ்வளோதான், நம்மளுடைய ப்ராசஸ் ரெடி ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போது அந்த மசாலா எல்லாமே அந்த பாவக்காய்க்குள்ளே இறங்கிரும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த பாவக்காய் வந்து இந்த மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல, அதை அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. போட்டு நல்லா வந்து வதங்க விடுங்க. அதில் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் கருவேப்பிலையை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கருவேப்பிலை போடும்போது அந்த ஸ்மெல் அதில் நல்லாவே இறங்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்லா வந்து வதங்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுதல்ல நமக்கு. ஸோ இந்த இதில் கொஞ்சம் சீடு இருக்க மாதிரி தெரியுதுல்ல, அந்த சீட் கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காயில். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லா டிஷ்ஷஸ்க்கும் நல்லாயிருக்கும். எல்லா கலரான சாப்பாடு, பருப்பு குழம்பு, சாம்பார், ரசம், தயிர் எல்லாத்துக்கூடையும் சூப்பர் காம்பினேஷன் இது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இது வந்து குட்டி பசங்களுக்கு கூட கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு எதுவுமே தெரியாது. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பாவக்காய் சாப்பிடாத பிள்ளைங்கள் யாருன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.